வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதத்திரிய சாரல் தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் உலக சமாதான திட்டத்தை பற்றிய ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மனிதனின் மறுபக்கத்திலே உள்ள அற்புதமான வாழ்க்கை மேன்மைகளையும் அதை பெறக்கூடிய வகையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய பயிற்சி முறைகளை பற்றியும் கற்றுக்கொண்டோம். அதற்கு தடையாக உள்ள குணாம்சங்கள், பழக்க வழக்கங்கள், சமுதாயத்திலே உள்ள சிக்கல்கள், இவற்றெல்லாம் ஆய்ந்து அதை எப்படி நீக்குவது என்ற வழிவகைகளையும் கண்டோம். இப்படி தனி மனிதனிலே தொடங்கி குடும்பத்திலே மலர்ந்து சமுதாயத்திலே விரிந்து உலக அமைதியாக முடிவு பெற வேண்டும். இதுதான் எல்லா மகான்களின் கனவு. அந்த கனவு மெய்ப்படும் நாளே உலக அமைதி நாள். சில ஆயிரம் ஆண்டுகளாக பல மகான்கள் தோன்றி பல கோணங்களிலே வாழ்க்கை தத்துவங்களாக இறை சத்தியத்தையும் இயற்கை விதிகளையும் வாழ்க்கை நெறிகளையும் வகுத்து தந்திருந்தாலும் அதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்பது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஒவ்வொரு மனிதனும் நிறைவாக வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மகானும் கனவு கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரைக்கும் சமுதாயத்தில், உலகத்தில் உள்ள நடைமுறை செயல்பாடுகள் இந்த உலகத்தில் என்றைக்கு அமைதி வரும் என்று ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் நிற்கிறதே தவிர உலக அமைதி வரும் என்ற நம்பிக்கை ஒரு சிலருக்கு மட்டுமே உண்டு. மகரிஷியின் வாழ்க்கை தத்துவங்களை தெரிந்து கொண்டாலும் இது நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியப்படாது என்று நம்புறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா மனிதனுடைய மனம் பொதுவாக எதிர்மறையாகத்தான் நினைக்கும். எல்லா விஷயங்களும் பேசினாலும் கடைசியாக இந்த உலகம் எங்கெங்க உருப்பட போகுது அப்படி முடிச்சிருவாங்க. நெகட்டிவ் ஃபோர்ஸ். அதனால் எதிர்மறையாக வாழ்கின்ற மக்களுக்கு நேர்மறையாக சிந்திப்பது கஷ்டம். Negative people cannot accept positive. ஆனால் மகான்கள்
எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் இவை எல்லாம் ஒரு காலத்தில் மாறிய தீரும் என்று ஆக்கப்பூர்வமாக நம்புவார்கள். மகரிஷி அவர்களும் 35 வயதில் பெற்ற ஞானத்தை 65 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர் எதிர்பார்த்த அளவிலே மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மகரிஷி சொல்லுவாங்க, இப்போதைக்கு இப்படித்தான் இருக்கும். ஒரு 50 ஆண்டுகளில் இந்த மனவளக்கலை பயிற்சிகள் பரவலாக பேசப்படும், தெரிந்து கொள்வார்கள். இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பல லட்சக்கணக்கான பேர்களுக்கு மனவளக்கலை என்றால் என்ன என்று தெரியும். ஆனால் அதை ஏற்று அதை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு தயாராக வருபவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. எப்போது இந்த கருத்துக்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் ஆகும். ஏற்றுக்கொண்ட பிறகு, தெரிந்து கொண்ட பிறகு மக்கள் ஏற்று அதை வாழ்க்கை நெறியாகவே பின்பற்றுவதற்கு ஒரு 100 ஆண்டு ஆகும். மொத்தம் கூட்டின 150 வருஷம் ஆச்சு. அப்ப 150 ஆண்டுகளில் இந்த உலகம் முழு மாற்றத்தை சந்தித்து விடும் என்று சொன்னது மட்டுமல்ல, அது ஒரு இடத்துல மகரிஷி சொன்னாங்க, இதை நானாக விரும்பி கணித்த கணக்கு அல்ல, விரிந்த நிலையில நின்று கண்ட உண்மை இது என்றார். விரிந்த நிலை என்றால் பிரபஞ்சமாக நின்ற நிலை. இந்த எப்படி மனித வாழ்க்கையில் நாம் என்னென்ன அனுபவங்களை பெற வேண்டும் என்று ஏற்கனவே கர்மவினை பதிவுகள் மூலமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றதோ, ஏற்கனவே அருமையான கருத்தை பார்த்தோம். பிரசன்ட் இஸ் நாட் பிரசன்ட், இட் இஸ் ப்ரீசென்ட். ஒரே எழுத்துக்கள் தான், கொஞ்சம் அதை பிரித்து உச்சரிச்சு பண்ணா அர்த்தம் புரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற எந்த வாழ்க்கை தோல்விகளும் வெற்றிகளும் இது இப்போது நிகழ்வது மட்டும் அல்ல, இப்படி நிகழ வேண்டும் என்று ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டவை, ப்ரீசென்ட். அவருடைய கர்ம பலன்களின் அடிப்படையில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போலத்தான் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த கர்ம பலன்களை கணிக்கின்ற போது இந்த உலகத்தில் உலக அமைதி என்பது நிகழ்கின்ற காலம் ஒரு 150 ஆண்டுகள் ஆகும் என்று சமுதாய கர்ம பலன் அடிப்படையில் கணிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமே இந்த உண்மை. இன்னொரு கோணத்தில் விஞ்ஞானபூர்வமாக இதை சிந்திக்கலாம். விஞ்ஞானத்திலே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் 7 தலைமுறைகள் அதற்கு தேவைப்படும் என்ற கருத்து ஏற்கனவே நாம் சிந்தித்ததுதான். ஒரு தாவரத்தை எடுத்துக்கொண்டா அதிலே ஒரு வீரியமிக்க ஒரு வகையை உருவாக்குவதற்கு நல்ல தரமுள்ள 2 உயர் ரக செடிகளை இணைக்க வேண்டும். அப்படி இணைத்தால் வரக்கூடிய முதல் தலைமுறை அது 10% தான் முன்னேற்றம் இருக்கும். அதை மீண்டும் அந்த தாவரத்தோடு 2வது தலைமுறை சேர்க்கை செய்கின்ற போது 10% என்பது 20% மாற்றமடையும். இப்படி தொடர்ந்து 7 தலைமுறைகளுக்கு அதை மீண்டும் மீண்டும் இணை சேர்க்கை செய்கின்ற போது 7வது தலைமுறையில் வரக்கூடிய வகை வீரியம் மிக்கதாக இருக்கும்.
அதற்கு மேல் வரக்கூடிய குணாம்சங்கள் அது நிரந்தரமாக இருக்காது, ஸ்டேபிள் கேரக்டர் இருக்காது. அதனால் விஞ்ஞானபூர்வமாக எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஜீவனின் தர மாற்றம், அதனுடைய வித்திலே ஒரு தரமாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அந்தந்த ஜீவனின் பருவத்தை வைத்து 7 தலைமுறைகள் என்று இயற்கை நிச்சயித்திருக்கின்றது. ஏன் 7 தலைமுறை என்ற கேள்விக்கு தத்துவங்களும் இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை, விஞ்ஞானமும் அதை விலக்கி சொல்ல முடியவில்லை. ஆனால் 7 தலைமுறைகள் இருக்கிறது என்பதை தத்துவம் என்றைக்கோ அறிவித்திருக்கிறது, விஞ்ஞானம் அதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. நிரூபிக்கப்பட்ட ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடை இல்லை. அதனால் இந்த மனிதனின் தர மாற்றம் என்பதும் 7 தலைமுறைகள் நிகழ்கின்ற ஒரு இயற்கை விதியே தான். அப்ப இன்றைக்கு பெற்றிருக்கின்ற தர மாற்றம் என்பது என்ன என்றால், இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட ஒரு 10% உயர்ந்த ஒரு தர மாற்றம். ஏதோ தெரிந்து கொண்ட பிறகாவது கொஞ்சம் அதர்மத்தை செய்யாமல் இருப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளிலே இந்த மாற்றம் இன்னும் மேன்மைக்கு உயர்வுக்கு வரும். அப்படி ஒரு நூற்றாண்டுக்குள்ளாக இந்த உலகத்தில் மிக பெரும் மாற்றத்தை இந்த மனித சமுதாயம் வரக்கூடிய சந்ததிகள் சந்திக்க இருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் நாம் இருக்க மாட்டோமே. இன்னைக்கு இருக்கிற யாரும் அடுத்த நூற்றாண்டுல நிச்சயமாக இருக்க போவது இல்லை, அதனால சந்தேகமே கிடையாது. ஆனா ஏற்கனவே நாம் பார்த்த தத்துவம் என்னங்க, ஆத்மா அழிவது இல்லை. அப்ப நமக்குள் இருக்கின்ற ஆத்மா ஏற்கனவே சந்ததிகளாக மகன் மகளாக பிறந்தாச்சு, அவர்கள் மூலமாக சந்ததிகள் வரும். அப்போ இந்த ஆத்மாவின் ஒரு ப்ளூ பிரிண்ட் தானே மறுபிறவியாக குழந்தைகளாக வந்திருக்கின்றன. அவருடைய குழந்தைகள் அடுத்த பிரிண்ட். இப்படி இந்த ஆத்மா தொடர்ந்து வாழ்ந்து இந்த உலக சமாதானம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பலனை அனுபவிக்கத்தான் போகுது. இந்த உடல் தான் இருந்தாது, ஆத்மா அழிவது இல்லை. அதனால் அது வருவதற்கான காலத்தை மட்டும் நிச்சயித்தா போதாது, அதுக்குரிய செயல்பாடுகளையும் செய்தாக வேண்டும். ஏன்னா விதை போட்டா விருட்சம் ஆகும் தான், ஆனா விருட்சம் ஆகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டுமே போதுமா? தினமும் அதுக்கு போய் தண்ணி ஊற்றணும், பாதுகாப்பு கொடுக்கணும், அப்பதானே விருட்சமாக முடியும். போட்ட விதை நிச்சயமா விருட்சமாகிய தீரும் என்ற நம்பிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு வேலி படம் விட்டுட்டா என்ன மிச்சமாகும்? ஒன்றும் மிச்சமாகாது, அது என்றைக்கும் விருட்சமாகாது. அதனால் இயற்கை விதி எப்படியோ அப்படியேதான் அனைத்து வெற்றிகளும். அப்போ உலக சமாதானம் என்ற விருட்சம் உலகளாவ வளர்ந்து பலன் தர வேண்டும் என்றாலும், வேதத்திரி மகரிஷி என்ற ஒரு மகான் அதுக்கு விதை போட்டிருந்தாலும் அந்த விதைக்கு நீர் ஊற்றி உரம் போட்டு தக்க பாதுகாப்பும் கொடுக்க வேண்டிய கடமை அவரை குருவாக ஏற்றுக்கொண்ட நமக்கு உண்டு. எப்படி இந்த கருத்துக்கள் நம்மில் ஊடுருவி நம்முடைய அறிவாட்சி தரமாக மாற்றம் பெறுகின்ற போது, நம்மில் இருந்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த அனுபவம் அதற்கு குணாம்சமாக பதிந்துவிடும். அது எப்படி நிச்சயமாக ஒரு நாள் இல்லைன்றாலும் இன்னொரு நாள்ல இந்த பயிற்சியில பக்குவம் பெற்றுவிடும். ஏன்னா மனிதனுக்குள் விதைக்கப்பட்ட விதைகள் என்றைக்கும் அது மறந்து போறதில்லை.
அது நிச்சயமாக ஒரு நாள் வாழ்க்கை தேவையை ஒட்டியோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒட்டியோ ஏதோ ஒரு காரணத்தால் மீண்டும் வந்து தொடர வேண்டிய நிலைக்கு அது அமைத்து கொடுத்துரும். அதனால் ஒரு முறை நமக்குள் இருக்கின்ற அறிவுக்கு தான் யார் என்று அறிய வேண்டிய ஆவல் எழுந்துவிட்டால் எந்த கட்டத்திலாவது அது தன்னை அறிந்து முடிக்கும் வரைக்கும் அது ஓய்வது இல்லை. அதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் இன்றைக்கு அவருடைய சூழ்நிலை காரணமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது பயிற்சிகளை சரிவர செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழும் காலத்தில் நிச்சயமாக இந்த பயிற்சிகளை மீண்டும் அதை தொட்டே தீருவாங்க. அப்படி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அது விரிவு பெற்றுவிடும். இப்படி ஒவ்வொரு தலைமுறையாக பரிமாற்றம் அடைந்து அடுத்த 5 தலைமுறைகளுக்குள்ளாக ஒரு நூற்றாண்டுக்குள்ளாக இந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும் என மகான்களின் சத்திய வாக்குகள் என்றைக்கும் வீண் போவது இல்லை. அதற்கு தக்க வகையிலே தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. நாம் அதில் தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு பகடைக்காயாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அருமையான ஒரு கருத்து மகாபாரதத்தில் உண்டு. சகாதேவன் ஞானத்திற்கென்று கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம். குருட்சேத்திர யுத்தம் செய்வதா வேண்டாமா என்று ஒரு சின்ன கலந்துரையாடல். தர்மன் வழக்கம் போல சமாதானம் என்கிறான். பீமனும் அர்ஜுனனும் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. நகுலனை கேட்டால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவுன்றான். சகாதேவனை கேட்குற, சகாதேவா யுத்தமா சமாதானமா? சகாதேவன் சொல்கிறான், உனக்கு ஒரு வேலை இல்லையா? என்ன சகாதேவா, முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்காக எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதை விட வேற என்ன முக்கியமான வேலைன்ற? இல்லை, யுத்தம் செய்வதா வேண்டாமா என்று நாள் குறித்து வந்தவன் நீ. இப்போ என்னவோ தெரியாத மாதிரி யுத்தம் செய்யதா வேண்டாமா கேள்வி போடுறையே, அதனால தான் கேட்டேன்னா. சரி சகாதேவா, யுத்தம் வராமல் தடுக்கிறதுக்கு வழி உண்டா? இப்படி கேட்டால் இதுக்கு ஒரு பதில் சொல்லலாம். யுத்தம் நிகழ வேண்டும் என்று நீ திட்டமிட்டிருந்தாலும் மனிதனாக பார்த்து அதை தடுத்து விடலாம், விதியை மதியால் வெல்லலாம். அதற்கு ஒரு 3 காரியங்கள் நடந்தால் அதை தடுத்து விடலாம். அது என்னது 3 காரியங்கள்? இந்த பக்கம் யார் உட்காந்துருக்கா பாருங்க. அர்ஜுனன். இவன் தான் உலகத்திலேயே மிக சிறந்த வில் வீரன் என்று நம்பி இவனை வச்சு யுத்தத்தில் ஜெயிச்சிடலாம்னு நம்பிக்கிட்டு தான் யுத்தம் பண்ணுறாங்க. அவனை அடித்து கொண்டு போடு. சரி, இந்த பக்கம் யார் உட்காந்துருக்கா பாரு, திரௌபதி. இந்த அம்மா தான் துரியோதனுடைய ரத்தத்தால் நான் கூந்தலை முடிவேன் என்று சொல்லி விரித்த கூந்தலை முடியாமல் சபதம் போட்டுட்டு உட்காந்துருக்கான். அதனால் இவருடைய தலையை மொட்டை அடிச்சிரு. சரி, இந்த 2 காரியத்தை நீ செய்யணும் கிருஷ்ணா, ஒரு காரியம் நான் செய்யணும். அது என்ன? உன்னை விட்டு வைக்கிறதுனால தான் இந்த கூத்தே நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில். உன்னை பிடிச்சி கட்டி போட்டுட்டா இந்த கூத்தே நின்று போயிடும். பாரால கர்ணன் நிகர் பார்த்தனை முன் கொன்று காரார் அணங்கின் குழல் களைந்து நின் காலில் தலை பூட்டி நேராக நின்னையும் நான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மகாபாரதம். கிருஷ்ணன் பார்த்தாரு, ஏய் சகாதேவா, கொஞ்சம் உனக்கு ஞானம் இருக்குன்றதுக்காக ஒரு ஆலோசனை கேட்டா,
நீ சொல்லக்கூடிய கருத்து என்னவோ குண்டக்க மண்டக்க இருக்குது. முன்னம் நீ சொன்ன 2 காரியங்களையும் நான் செய்திடலாம். அர்ஜுனனை கொல்லுவதோ திரௌபதியை மொட்டடிப்பதோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் 3வதா நீ செய்வதாக சொன்னையே, என்னை கட்டி போடுறது, இது இன்னும் சாத்தியமாகுமா? நான் என்ன இந்த ஒரு உருவத்தில் இருக்கிறவன் என்னை பிடிச்சி கட்டி போட்டலான்னு நினைக்கிறியா? நான் ஒரே சமயத்தில் பல 1000 தோற்றங்களிலே இருப்பவன். என் மூலத்தை பிடிக்கிறது அவள் எளிதான காரியம் அல்ல. இப்படிலாம் தத்து பித்துன்னு பேசாத அப்படின்னார். சகாதேவன் ரொம்ப அமைதியாக சொன்னான், ஏன் கிருஷ்ணா வீணா டென்ஷன் ஆகிற? நீ 10,000 வடிவம் என்ன, 1,00,000 வடிவத்தை காட்டு, உன் மூலத்தை பிடிக்கணும், இல்லைன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா. கிருஷ்ணபரமாத்மா பார்த்தார், சரி வா அந்த அறையில் போய் பேசலாம் 2 பேரும் அப்படின்னு சொல்லி அடுத்த பெரிய அறை கூட்டிகிட்டு போய் எங்கே என்ன கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 10,000 வடிவத்தை எடுத்தார். சகாதேவனும் நொடி பொழுதில் அவருடைய மூலத்தை கட்டி பிடிச்சிட்டான். அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து விட்டான். சரி, உன்னுடைய அறிவை நான் மெச்சுக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அது இருக்கட்டும், தெரிந்தோ தெரியாமலோ உன்னுடைய ஆட்டத்தில் நாங்கள் பகடைக்காய்களாக வந்து விட்டோம். மகாபாரத யுத்தம் முடிகின்ற வரைக்கும் எங்களை காப்பாற்றுவேன் என்று சத்தியம் செய்து கொடு அப்படின்னு கேட்டான். உன்னை நீதான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு, கலைந்திடுவல் யான், மாயவனும் அன்பன் மனமறிவான், கட்டுக என்று ஆய வடிவு 10,000 கொண்டான். சகாதேவனோ தூயவனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்தே சிக்கனவை பிடித்து விட்டான். அப்ப பிடித்தது மட்டுமல்ல, ஒரு வேண்டுகோளை வைக்கிறான். தெரிந்தோ தெரியாமலோ உன்னுடைய ஆட்டத்தில் நாங்கள் பகடைக்காய்களாக வந்துவிட்டோம். இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாம எல்லோரும் பார்க்கின்றோம். கேள்வி நாயகனே, இந்த கேள்விக்கு பதிலேதையா? அதனால் இந்த குருச்சேத்திர யுத்தத்தில் வெற்றி பெறுகின்ற வரைக்கும், ஏன்னா குருச்சேத்திரம் என்பது வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு இறைவன் துணை இல்லாம முடியாது. எல்லா புராணங்களிலேயும் அரக்கனை வதம் செய்தது யார்? தெய்வம்தான். எந்த மனிதனும் வதம் செய்யவில்லை. அப்படியே ராவணனை ராமன் வதம் செய்தான் என்றாலும் ராமன் மனிதன் அல்ல, அவதார புருஷன். அதனால் தெய்வம்தான் அறிவாக இருக்கிறது. அறிவை கொண்டு குருச்சேத்திர யுத்தத்திலே மனிதன் வெற்றி பெற்று விடலாம். அதனால் அந்த யுத்தத்தில் ஜெயிக்கின்ற வரைக்கும் எங்களை காத்தள்ள வேண்டும் என்று இறைவனிடத்திலே சரணடைகின்றான். அப்படி மனிதன் இந்த வாழ்க்கையில் ஒரு நிறைவான வெற்றி பெற வேண்டும் என்றால் அறிவை கொண்டு அழிவை தவிர்த்து விடலாம். அப்படி அறிவை கொண்டு சிந்தித்தால் இந்த சமுதாயத்தில் இயற்கை விதிகளுக்கு முரண்பட்டு நாம் எத்தனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தேர்ந்தெடுத்து அவைகளை மாற்றியமைத்து விட்டால் ஏன் இயற்கையாக உள்ள அமைதி இங்கே வராமல் போயிடும். உலக அமைதி என்பது வெறும் காணல் நீர் அல்ல, அது பல மகான்களின் கனவு மெய்ப்படும் நாள். அதனால இந்த உலக அமைதியை இயற்கை கொடுத்த பெருநிதியை அது இந்த பூமியில் ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் அடங்கியிருக்கின்ற அந்த தெய்வீகத்தை, மனிதனுக்குள்ளும் அடக்கம் பெற்றிருக்கின்ற அந்த தெய்வீகத்தை, மறைத்திருக்கின்ற அறியாமையை ஆணவம் கண்மமாய் நீக்கிவிட்டால் போதும், ஒரு கணத்தில் உலக அமைதி வந்துவிடும். ஏன் உலக அமைதி வராம இன்னும் தயங்கி கொண்டிருக்கிறதுன்னு பாருங்களேன்.
ஒரு தனி மனிதன் ஆணவங்களே அதற்கு ஆதாரம். இலங்கையில் 26 வருஷமா சண்டை போட்டுருக்காங்க. என்ன பெரிய சிக்கலா என்ன? எல்லா தமிழர்களும் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிடுங்க, அதுக்கு ஒரு தலைவன் அவங்களா தேர்ந்தெடுத்து ஆட்சி நடத்தட்டும். எல்லா சிங்கள மக்களையும் அடுத்த பகுதியில் விட்டுடுங்க, அவர்களுக்கு பிடித்த ஒருவரை தேர்ந்தெடுத்து ஆட்சி நடத்தட்டும். 2 மாநிலங்கள் ஆட்சி, இதில் உள்ள போர் வீரர்களையும் அதில் உள்ள போர் வீரர்களையும் எல்லாம் எடுத்து நேராக அமெரிக்கா அனுப்பிட்டே சரியாக போச்சு. துப்பாக்கி தூக்க தெரிஞ்சவன் இருந்தால் தானே சண்டை போடுவான். துப்பாக்கி தெரிஞ்சவன் எல்லாத்தையும் அனுப்பிடலாம், அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம். ஒரு விசா கொடுத்து அனுப்பிட்டா அமைதி வந்தாச்சு. 1 மணி நேரத்தில் அமைதி வந்துடும். இதே போல் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தீவிரவாதிகள், துப்பாக்கி சுட தெரிந்த மனிதன் சிவிலியனாக இருக்கக்கூடாது. அவனை எல்லாம் பிடிச்சி ஒரே நாட்டில் போட்டு அனுப்பிடலாம். அவர் எல்லாம் செக்யூரிட்டி கவுன்சில், ஐநா சபையில் செக்யூரிட்டி கவுன்சிலில் எல்லாத்தையும் படை வீரர்களாக்கிடலாம். எந்த இடத்தில் கலவரங்களோ மற்ற ஏதாவது ஏற்படுகிறதோ அந்த இடத்துக்கு இவங்களை ஒரு பெட்டாலியன் 4 பெட்டாலியன் அனுப்பி அங்கே போய் இருக்கிற சிக்கலை தீர்த்து அமைதி நிலைப்படுத்திட்டு திரும்பி வந்துருங்கன்னு தீர்ந்து போச்சு. அப்போது இந்த சமாதான திட்டங்களில் மகசூல் அற்புதமான கருத்து வச்சிருக்கிறார். எந்த நாட்டுக்கும் தனித்த இராணுவமே இருக்கக்கூடாது. இராணுவம் இருந்தால் தானே யுத்தம் வரும். இராணுவமே இல்லைன்னா யார் சண்டை போடுறது? அப்போ எல்லா நாட்டில் இருக்கின்ற இராணுவத்தையும் ஒரே ஆட்சியின் கீழ் ஐநா சபைக்கு கொடுத்து விட்டால், ஐநா சபை எல்லா நாட்டுடைய பார்டர் செக்யூரிட்டி அவங்க பொறுப்படுத்திக்கிட்டால் முடிஞ்சு போச்சு வேலை. இது எவ்வளோ நேரம் ஆகுது? அப்போது மனிதன் அறிவுபூர்வமாக சிந்திக்க தொடங்கிவிட்டால் இன்னும் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள உலகத்தில் சமாதானம் கொண்டு வந்துடலாம். விடுவாங்களா? ஏன் விட மாட்டேன்றாங்க? என்னவோ மற்றவங்கள சாகிற மாதிரியும் நாம மட்டுமே நிரந்தரமாக இங்கே இருந்து ஆடுற மாதிரியும் ஒரு நினப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனால் நாமும் இப்படித்தான் ஒன்று சாக போகிறோம் தெரிஞ்சு போச்சுன்னா எங்கே அப்புறம் ஜெயிக்கிறது என்ன தோக்கிறது என்ன? அதனால் உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களிலே அறியாமல் சிக்கிருக்கின்ற மக்கள் எண்ணிக்கை அதிகம். அதிலும் குறிப்பாக செல்வத்திலே பதவியிலே உயர்வு பெற பெற அந்த அறியாமை என்பதே அது கான்கிரீட் ஃப்ளோர் மாதிரி உடைக்க முடியாத பாறை மாதிரி ஆயிடுது. இப்போ யார் இதையெல்லாம் திறந்து வைக்க முடியும்? அதனால் உலக சமாதானம் என்பது இயற்கை கொடுத்த ஒரு கொடை. அதை கெடுத்து வச்சது தான் நம்முடைய சரித்திரம். ஏன் அப்படின்னா விலங்கினத்திலிருந்து வந்த பதிவு அதையே தொடர்ந்து மனிதன் வாழ்க்கையை நெறியாக ஏற்றுக்கொண்டான். மனிதனாக வந்த பிறகு அறிவின் திறத்தையும் உடல் ஆற்றலையும் கொண்டு எத்தனையோ நன்மைகளை செய்ய முடியும் என்று அறிவு வந்திருந்தா விலங்கின பதிவை நீக்கி மனிதன் மனிதனாக மட்டுமல்ல மகானாக தெய்வமாகவே வாழ்ந்திருக்கலாம், வாழலாம். ஆனால் இன்று வரைக்கும் அந்த விலங்கினத்தன்மையிலே வந்த பதிவையே பூர்வீக சொத்து இல்லையா, அதை விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கு நல்லா உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஐகத்தனத்திற்கும் அதர்மத்திற்கும் உரம் போட்டு வளர்க்குறான் சமுதாயத்தில். அது வளர வேகமாக பார்த்தினை விட வேகமாக இருக்குது. அதனால் யார் இதை அழிக்க முடியும்? எத்தனை அவதாரம் வந்தாலும் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன வழி என்றால் இவரவர்களே மாறுவது தான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதனால் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். ஒரே வழி அதுதான். பெறவில்லை என்றால் அவங்களெல்லாம் தனியாக ஒரு கப்பலை ஏற்றி கூட நடுக்கடலை நங்கூரம் போட்டு நிறுத்திடணும். கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க ஐயா, உங்களுக்கு என்னால் வேணுமோ சொல்லுங்கள், எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பி வச்சிடுறோம். தயவு செஞ்சு பூமிக்கு வந்துடாதீங்க, இந்த பக்கம் நீங்கள் தண்ணியிலே மேந்துட்டுருங்க ஜாலியாக.
உள்ளேயும் தண்ணி வெளியும் தண்ணி. ஒரு 5 வருஷம் விட்டுட்டா போதும், அப்புறம் இவங்களை யாரும் மக்கள் சட்டம் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களுடைய இதெல்லாம் தானே அடங்கி போயிடும். அதனால் இந்த பதவி அதிகாரம் அதில் உள்ள ஒரு போதை, இது உலகத்திலே அமைதி வருவதற்கு தடை கற்களாக அமைந்துள்ளன. இதெல்லாம் யார் நீக்க முடியும் என்றால் ஒரே ஒரு ஆள் தான், தெய்வம். மறைவாக மாந்தருளே அறிவாக உள்ள நீ மண்ணுலகில் மக்களிடம் பரவ விடல் வேண்டும் என்றார் மகரிஷி. எப்படி புராணக்கதைகளிலே தெய்வமே அரக்கனை வதம் செய்தானோ, அதே போல அறிவாக இருக்கின்ற தெய்வமே தான் இந்த உலகத்தில் சமாதானத்தையும் கொண்டு வர வேண்டும். அதற்கு மனிதரிலே தேர்ந்தெடுப்பது ஒன்று உண்டு. அப்போ இறைவன் அறிவாக இருந்தாலும் அறிவுக்கு இயக்க களம் வேணும். அறிவு தனியாக செயல்பட முடியாது. அப்போ இயக்க களமாக மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மனிதர்கள் யார் சமுதாய நோக்கோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மூலமாக இறையாற்றல் இந்த சமுதாயத்துக்கு நன்மைகளை கொண்டு வர வேண்டும். அது ஒரு சடுதி மாற்றமாக கூட ஏற்படலாம். அதுக்கு ஏற்ற வகையிலே தான் இன்றைக்கு பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முன்பாக வல்லரசு என்று சொல்லிக் கொண்டிருந்த நாட்டையே பொருளாதாரத்தை ஆட்டி வைத்த ஒரு தனி மனிதன். பின்லேடன் தீவிரவாதியோ இல்லையோ, ஆனால் தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? எப்படி குருட்சேத்திர யுத்தம் வருவதற்கு இறையாற்றல் சகுனியை படைக்கடாக கொண்டு காயை உருட்டியதோ, எப்படி ராவணனை அழிப்பதற்கு ஒரு கூனி பில்லியாக இருந்து அந்த காயை நகர்த்தி வைத்தாலோ, அதே போல வல்லரசை ஒடிப்பதற்கு இறைவனே பின்லேடனாக வந்தான். அதற்கு பிறகு பெற்ற மாற்றமே தீவிரவாதத்தை ஒழிப்பது என்று உலகம் முழுவதும் ஒரு கங்கணம் கட்டியிருக்கிறாங்க. அடுத்து பணக்கார கொழுப்பு. இதை கரைக்கிறதுக்கு இப்போ என்ன சொல்றோம்? இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் கிரைசிஸ், உலக பொருளாதாரமே வீக்கம் கண்டுவிட்டதுன்றாங்க. ஆச்சா, ஒரு பக்கம் அதிகாரத்துக்கு அடிச்சாச்சு, இன்னொரு பக்கம் பணத்தையும் அடிச்சாச்சு. நீ அடுத்த என்ன மிச்சம்? கொஞ்சம் பேர் அழிக்கணும். இவன் சொன்னா திருந்த மாட்டான். அப்போ சொல்லி திருந்தலைன்னா அடுத்து என்ன வழிங்க? முடிச்சிட வேண்டியதா? அதனால் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு மனிதன் தயாராக இல்லை என்றால் இயற்கை சொல்லுகின்ற தீர்ப்பு, ஒன்னா திருந்திக்கோ இல்லை தீர்ந்து போ. ரெண்டே வார்த்தை, ஒரே சாய்ஸ். ஒன்னா திருந்திக்கோ இல்லை தீர்ந்து போ. இயற்கையின் சட்டம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அதை தாங்குகின்ற சக்தி எந்த மனிதனுக்கும் கிடையாது. அதனால் இப்பொழுது இருக்கின்ற ஜனத்தொகையில் ஒரு 40% அழியத்தான் போகிறது. அது அழிந்த பிறகு மிச்சமளவுக்கு தானா ஞானம் வந்துடும். பயத்திலே ஞானம் வந்துடும். அது வரைக்கும் இந்த ஆட்டம் தொடரும். என்ன பொருளாதார வீழ்ச்சி வந்தாலும் அந்த எரியிற வீட்டில் பிடுங்குறது லாபம் வேணே, அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ ஒவ்வொரு நாட்டிலும் சில பேர் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ சாதாரண குடிமக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதுலேயும் ஏதாவது பிடுங்க முடியுமான்னு ஒரு சட்டம் போட்டு திட்டம் போட்டு அதுக்கு ஆளை பிடிச்சி அமல்படுத்தி, அதனால் இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நிற்காது. கூடிய விரைவிலேயே ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த மாற்றம் நடக்கலாம். அதை நோக்கி தான் காய் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அங்கங்கே எரிமலை, வெள்ளம், பூகம்பம், சுனாமி, இது போன்ற இயற்கை சீற்றங்கள், எந்த கட்டமும் யுத்தம் வரலாம் என்ற நிலையிலே அங்கங்கே நாடுகளுக்கிடையே சிக்கல்கள்.
அதனால் எந்த இடத்துல காய் நகரும் தெரியாது. வந்துச்சுன்னா முடிஞ்சது, 40% முடிஞ்சு போயிடும், பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்படி யாருக்காக நான் போய் சம்பாதிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 கோடி போட்டு வீடு வாங்கினோமா, ஏய் நீ இப்போ அந்த வீட்டில் படுத்துக்கடா, எல்லாம் கிராண்டாக போட்டு வச்சுக்கிறாங்க, போப்போ நாங்கள் போகல, பயமாக இருக்குது, ஒத்தாலும் எப்படி படுத்துக்கிறது, நான் போகணும். இந்த வீடு நீ எடுத்துக்கிட, எனக்கு வேண்டாம், நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்ப்பா. ஏன்னா 40% காணாமல் போச்சுன்னா எத்தனை வீடு காலியாகும். அதனால் இப்போ போய் வீடு வாங்குறதெல்லாம் வெட்டி வேலை, ஃப்ரீயாக கிடைக்க போகுது 5 வருஷத்தில். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும், பொற்காலம் எங்கேயோ போயிடாது, அது இறைவனுடைய கொடை வந்தே தீரும். அதனால் நாம பயந்துக்கிட்டு ஐயோ நாளைக்கு விளையாடிடுமே, இன்றைக்கே வாங்க வச்ச பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் அந்த லெவல் மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறோமே தவிர, வாங்கிறதுக்கே ஆள் என்ன, விற்கிறது யார், எப்படி விற்க முடியும், எப்படி விலை வைக்க முடியும்? அதனால் இருக்கிறத நிறைய வாழ்ந்துட்டு போகிற மாதிரி பக்குவப்படுத்திக்கிட்டா போதும், சந்ததி பற்றி கவலையே பட வேண்டாம், எல்லா வளங்களும் அற்புதமாக கிடைக்கத்தான் போகுது. அதுக்கு சில நீதிகள், மனிதன் இந்த அழிவு இல்லாது தன்னை காத்து கொண்டு இயற்கை விதியோடு மதித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு 12 கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மகரிஷி ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றாங்க. ஏன்னா எந்த மகானும் இயற்கை புரிந்து கொண்டதால் அந்த மாற்றம் நிகழும் என்றாலும் அந்த மாற்றத்தை ஆக்கப்பூர்வமாக கொண்டு வர முடியுமா என்று தான் யோசிப்பாங்க. அழிவில்லாத ஒரு மாற்றம், நட்டம் இல்லாத ஒரு லாபம், அப்படி பெற வேண்டும் என்றால் இயற்கை விதியை மதித்து நடந்தால் போதும். எப்படி மகாபாரத் என்ன சொல்கிறான், குருச்சேத்திர யுத்தத்திற்கு நாள் குறித்து நீ வந்திருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு 3 வழிகள் உண்டுன்னா, அதுபோல் 40% அழிய வேண்டும் என்று விதி இருந்தாலும் அதை தடுக்கின்ற மதி நம்மிடத்தில் உண்டு. அந்த மதியை கொண்டு சிந்தித்தால் இந்த 12 அம்சங்களை செயல்படுத்தலாம், செயல்படுத்திவிட்டால் அழிவில்லாத உலக அமைதி சந்திக்கலாம். இதை தவறிவிட்டால் அழிவு அதை சந்திக்கும். அது சாய்ஸ் என்னன்றது நம்ம கையில் கிடையாது, நம்ம என்ன பண்ண முடியும்? ஓட்டு போடுறது கூட காலை நேரத்தில் போனால் தான் நம்ம ஓட்டு நாம் போட முடியும். மத்தியானம் போனோம்னா நம்ம ஓட்டை யாரோ போட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி மாற்றுறது? முதல் கோட்பாடு, ஐக்கிய நாடுகள் சபையில் உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் சம உரிமையும் சம பிரதிநிதித்துவமும் அளிக்க வேண்டும். அதாவது உலக யுத்தம் 2 முடிஞ்சது இல்லைங்களா? அந்த 2வது உலக யுத்தம் முடிந்த பொழுது மக்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்து இது மீண்டும் நிகழாமல் வர காப்பதற்கு ஒரு ஐக்கிய நாட்டு சபை என்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்துக்கு அது பொருத்தமுடையதாக இருந்திருந்தாலும் இன்றைக்குள்ள சமுதாய சூழல் மனிதனுடைய குணாம்சங்களை வைத்து பார்க்கிற போது அது சில மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று மகரிஷி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஜெனரல் கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில் 2 உண்டு. பாதுகாப்புக்கு என்று உள்ளது செக்யூரிட்டி கவுன்சில், பொதுவான சட்டத்திட்டங்களை வகுத்து அதை நிறைவேற்றுவதற்கு ஜெனரல் அசம்பிளி. ஆனால் செக்யூரிட்டி கவுன்சிலருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஏன்னா எந்த நாட்டுடைய அதிகாரம் அதை சார்ந்து இல்லை. இதற்கு மேலாக அந்த ஐநா சபையில் ஒரு 5 வல்லரசு நாடுகளுக்கு தனி உரிமை எடுத்துக்கொண்டாங்க. இது அந்த காலத்தில் வகுக்கப்பட்ட நீதி, வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. எத்தனை உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு கொண்டு வந்தாலும் எந்த விதமான காரணம் காட்டாது அதை ரத்து செய்யக்கூடிய உரிமை, வீட்டோ பவர், அது 5 வல்லரசுகளுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதனால் சமுதாயத்தில் நடக்க வேண்டிய சில நல்லவற்றை ஐநா சபை உறுப்பினர்கள் அதை ஆதரித்தாலும் இந்த 5 நாடுகள் அதை வரவிடாமல் தவிர்த்துவிடும்.
அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 நாடுகள் இதுவரைக்கும் யுத்த தளவாடங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றின் விலையோ உற்பத்தி விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்ம சரித்திரம் மாதிரி. சாமிஜி அங்கே போய் கண்ட உண்மையை சொல்கிறாங்க. $1 உற்பத்தி செலவு என்றால் விற்பனை விலை $600, $599 லாபம். நம்ம பேக்கரி மாதிரி தான். டீ என்ன காஸ்ட் ஆகும் உற்பத்தி பண்ணுறதுக்கு? விற்பனை விலையாக ஒன்றுங்க, லாபம் எத்தனை %? அது மாதிரி தான். ஆனால் இவங்க கூட அவங்க கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அந்த 599 பாதியை இங்கேயே கொடுத்துட்றான். எந்த நாடு அதை ஆர்டர் பண்ணுறாங்களோ அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுத்துட்றான். அந்த கணக்கு தான் ஸ்விஸ் பேங்கில் ஏறுறது. அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அந்த பணத்தை அப்படியே திருப்பி விடுறதுக்கு ஒரு அம்மையை வார்த்தை வச்சுருக்கிறாங்களே, அவாலா மார்க்கெட். அவளு அவாலா மார்க்கெட்டு. அது அப்படியே போய்டும், பைபாஸ் பண்ணி நேராக அங்கேயே போய்டும், இந்தியா வராது. இது மாதிரி சேர்ற திருட்டு காசு தான் ஸ்விஸ் பேங்க்கில் பல கோடி கணக்கான சொத்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த 5 நாடுகள் வல்லரசுகளாக இருப்பதனால மற்ற நாடுகள் பயந்து அது சார்ந்தே வாழ வேண்டிய தேவை இருப்பதனால ஐநா சபையுடைய நோக்கம் அது செயல்படுத்த முடியாமல் தேக்கமடைந்து விட்டது. எப்படி மதங்களின் நோக்கம் மனிதனை தெய்வமாக மாற்றுவது என்று இருந்தாலும், மதங்கள் சாதித்தது தெய்வத்தை மனிதனாக்கியது. அதேபோல் ஐநா சபையின் நோக்கம் உலக அமைதியாக இருந்தாலும், அந்த 5 நாடுகள் செய்தது உலகத்தில் அமைதி கெடுத்தது. அதனால் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வரணும். 644 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறோம். 1 கோடிக்கு ஒரு பிரதிநிதி என்று எடுத்துக்கொண்டா 644 பிரதிநிதிகள் சேர்ந்தது ஐநா சபை. அப்போ இந்திய பிரதிநிதி எத்தனை பேர் இருப்பாங்க? 110 பேர் இங்கே இருப்பாங்க. சைனா பிரதிநிதிகள் 150 பேர் இருப்பாங்க. அப்போது அந்தந்த நாட்டின் மக்கள் தேவைகளை இவங்க எடுத்து வைக்க முடியும். பெரும்பான்மை மக்கள் ஜனத்துக்கு அடிப்படை வந்துகிற போது சட்டத்தில் அமல்படுத்துவதற்கு எளிதாக இருக்கும். வல்லரசுகள் இதில் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எல்லா நாடுகளுக்கும் சம உரிமையும் சம பிரதிநிதித்துவம் வர வேண்டும் என்று சொன்னால் ஜனத்தொகை அடிப்படையில் வந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்று மகர்ஷி அதுக்கு சொல்கிறாங்க. 2வது திட்டம், உலக பொதுவான சட்ட திட்டங்கள் வரையறுக்கப்பட வேண்டும். கொஞ்சம் நினச்சி பாருங்க, எல்லா மனுஷனுக்கும் என்ன வேணும்? உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை வசதிகள், மருத்துவம், கல்வி, இது போல தானே. அப்போ எத்தனை அரசியல் சாசனங்கள் வேணும்? அரசியல் சட்டங்கள் எத்தனை வகை வேணும்? மனிதன் ஒரே வகை, அரசியல் சட்டங்கள் எத்தனை வகை? ஒன்று போதுமே. இது என்ன அமெரிக்கன் கான்ஸ்டியூவன்சி, இந்தியன் கான்ஸ்டியூவன்சி, அது இதுன்னு ஏகப்பட்ட சட்டங்கள் வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். அப்போ எத்தனையும் தேவையில்லை. உலகம் முழுவதும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் தேவைகள் ஒன்றே தான். அந்த தேவையின் அடிப்படையில் சாசனத்தை வகுத்து விட்டால் உலகம் முழுவதும் ஒரு அரசியல் சாசனம் போதும். 3வதாக, உலகில் உள்ள அனைவரது பிறப்புரிமையையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பு பொறுப்பை ஐநா சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழும் சுதந்திரம் ஐநா சபையின் கையில். அப்போ என்னாகும்? எந்த தனி குழுவோ அதை எதிர்த்து சுயாட்சியிலலாம் பங்கு போட முடியாது. தீவிரவாதமோ இல்லை அரசியல் சாணக்கியமோ அதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை தேவைகள், இந்த ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோமே, மனித உரிமைகள். அப்போ ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை என்ன? வாழ்வது அடிப்படை உரிமை. அப்போது ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு யுத்தம் செய்கின்ற போது அந்த போர் வீரன் சொல்கிறோமே,
அவனுடைய வாழும் சுதந்திரம் அழிக்கப்படுதா இல்லையா? அவனா விரும்பித்தான் வந்து சாகிறான்னாலும் செத்து போறான்ல. அப்போ ஒரு ஜீவனை கொல்லுகின்ற உரிமை இவனுக்கு யார் கொடுத்தாங்க? அதனால ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கு சகல உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு. அதை பாதுகாக்க வேண்டிய கடமை உலக அரசுக்கு உண்டு. அப்ப ஐநா சபை இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். 4வது திட்டம் உணவு, உடை, வீடு. நான்காவது திட்டம் உணவு, உடை, வீடு, கல்வி, தொழில், திருமணம், ஆராய்ச்சி. இவற்றை ஒவ்வொரு அரசாங்கமும் குடிமக்களும் பெற வசதி செய்ய வேண்டும். ஏன்னா மனிதனின் வாழ்க்கை இதுக்குள்ள அடங்கி போயிடும். உணவு வேணும், உடை வேணும், இருக்க இடம் வேணும். எல்லாத்தையும் தெரிந்து சிக்கெல்லாம் வாழ்வதற்கு கல்வி அறிவு வேணும். வாழ்க்கை வளங்களை பராமரிப்பதற்கு இயற்கை வளங்களை தரமாற்றுகின்ற தொழில் வேணும். தக்க பருவத்தில் வாழ்க்கை துணை வேண்டும். அதோடு தொடர்ந்து இந்த பூமியில் உள்ள வளங்களை கண்டு அதை ஆராய்ந்து வாழ்க்கை வளங்களாக மேன்மைப்படுத்திக் கொண்டே வருவதற்கு ஆராய்ச்சி வேணும். அப்போ இயற்கை வளங்களை பற்றி ஆராய்ச்சி, இறை தத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி, இயற்கை விதிகளை பற்றி ஆராய்ச்சி இருந்தால் தான் மீண்டும் மனிதன் அந்த விலங்கினப்பதில் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும். இப்படி மனிதனின் அடிப்படை தேவைகளை அந்தந்த பகுதியில் வாழ்கின்ற நிறுவனங்கள், அதிகாரத்திற்கு என்று ஏற்படுத்தப்படுகிற நிறுவனங்கள் அதை பொறுப்படுத்தி கவனித்து எல்லா மக்களுக்கும் அதை கொடுக்கணும். 5வது கோட்பாடு ஆண்களைப் போல பெண்களுக்கும் எல்லா துறைகளிலும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். இது உலகம் முழுவதும் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்குது சமீபத்தில். ஆனால் அதனால் சிக்கல் வராம பார்த்து கொள்ளணும். ஏன்னா அறிவுபூர்வமான விளக்கம் இல்லாது கொடுக்கப்பட்ட சுதந்திரமும் வேலை வாய்ப்பும் இன்னைக்கு எங்க போய் நிறுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால் கேர்ள்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ கால் பாய்ஸ் வந்தாச்சு. இது என்ன வளர்ச்சியா வீழ்ச்சியா எப்படி எடுத்துக்கிறது? அதனால இது ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம். அதனால எப்படி ஆண்கள் கெட்டு போனாங்களோ அதே மாதிரி பெண்களும் கெட்டு போயிட்டா வரக்கூடிய சந்ததி எப்படி இருக்கும்? அதனால இயற்கையின் ஆற்றல் நல்ல சந்ததி வருவதற்கு பெண்மையே அடிப்படை. ஏன்னா ஏற்றுக்கொண்ட கருவை அதிலுள்ள பதிவுகளை புதுப்பிக்கின்ற ஒரு வாய்ப்பே தாயின் கர்ப்பத்தில் தான் துவங்கும். அப்ப கருவுற்ற பெண்ணின் எண்ணங்கள் எப்படியெல்லாம் செயல்படுகின்றதோ அதை சார்ந்தே கருவிலே வளர்கின்ற குழந்தையின் குணாம்சங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. அப்ப கருவை தாங்குகின்ற பெண்மையே தரம் கெட்டு போச்சுன்னா வரக்கூடிய சந்ததி எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதனால் இன்றைக்கு சமுதாயம் கொடுத்திருக்கின்ற கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் இடஒதுக்கீடு எல்லாமே சிந்தனை இல்லாத செயல்பாடுகள். அப்ப பெண்களுக்கு தங்களை பற்றிய சிறப்புகள், அதை பற்றி அறிவு வரணும். அந்த அறிவோடு இந்த சலுகைகளை பெறுகின்ற போது அது நல்ல வகையிலே அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நல் வாய்ப்பாக அமையும். 6வது திட்டம் ஐநா சபையின் மனித உரிமை சாசனத்தை மதித்தும் தனக்கென எல்லை வகுத்து கொண்டும் தனி ஒரு ஆட்சி மன்றம் அமைத்து கொண்டும் வாழ விரும்ப ஒரு குழுவினரோ நாடோ இருப்பின் அவர்களையும் வாழ அனுமதிக்க வேண்டும். அதாவது உலக ஆட்சி சரிதான், ஆனாலும் நிர்வாகத்திற்கு என்று வருகின்ற போது ஒவ்வொரு குழுக்களாக அவர் தான் சரியா இருக்கும். மகேஸ்வரர் சொல்லுவாங்க, ஒரு 2000 பேருக்கு ஒரு யூனிட் என்று கணக்கு வச்சுக்கணும் பாரு. அப்ப 2000 பேருக்கு ஒரு யூனிட் வச்சுக்கிட்டா தான் அவருடைய தேவைகளை
தொழில் மற்ற வசதிகள் எல்லாவற்றையும் சரியாக பகிர்ந்தளிக்கவும் நிர்வகிக்கவும் அந்த நிர்வாக திறம் சரியாக பயன்படுத்த முடியும். ரொம்ப அதிகமாக எண்ணிக்கை போனாலும் நிர்வாகம் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி போயிடும். பிறகு பழையபடியே தீயதெல்லாம் ஒவ்வொன்றா படிப்படி உருவாகிடும். அப்போ அதை பார்த்து கவனித்து அதை பராமரிக்கக்கூடிய வகையிலே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய திறத்துக்கு தகுந்த போல் அளவுக்கு குழுக்களாக அதை அமைக்க வேண்டும். அல்லது பூகோளத்தை ஒட்டி நாடு என்ற அமைப்பு வருகின்ற போதும் அந்த நாட்டில் உள்ள ஒரு பொதுவான அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த அரசாங்கத்துக்கு ஐக்கிய நாடு தான் தலைமை. அப்போ அவர் சொல்லக்கூடிய செயல் திட்டங்களை இது அமல்படுத்தக்கூடிய வகையில் எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ள கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேட் இருக்குங்க? 27 ஸ்டேட் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஒன்று தானே. அதுபோல் உலகத்தை 160 நாடு 70 நாடோ அதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருந்தால் சரியாக போச்சு. அப்போ அந்த அரசாங்கம் என்ன சொல்லிக்கிறதோ ஐநா சபை அதை இந்த நாடுகள் எல்லாம் ஏற்று செயல்படுத்தி விட்டால் சிக்கல் இல்லை. 7வது திட்டம் உலக மக்கள் அனைவருக்கும் உலக அனைத்தும் சொந்தம். எங்கு வேண்டுமானாலும் குடியேறவும் பயணம் செய்யவும் சம உரிமை அளிக்க வேண்டும். பாஸ்போர்ட் இஸ் அ மஸ்ட், விசா இஸ் நாட் நெசசரி. ஏன்னா பாஸ்போர்ட் இருந்தால் தான் எந்த நாட்டு குடிமகன் எங்கே போகிறாங்க வராங்கன்னு தெரியும். அது மட்டுமல்ல, நீ வரக்கூடிய காலகட்டங்களிலே சிட்டிசன்ஷிப் கார்டு, இந்த பாஸ்போர்ட்ன்ற வார்த்தை கூட மாற்றப்படலாம். சிட்டிசன்ஷிப் கார்டு அதாவது குடிமகன் அடையாள அட்டை. அதுவே எல்லா அவனுடைய சரித்திரம் அதில் இருக்கணும். எவ்வளவு வாங்கினாலும் விற்றாலும் சம்பாதிச்சாலும் செலவு பண்ணாலும் எல்லா கணக்கு அதிலே வந்துடணும். அப்போது பினாமியும் வர முடியாது, சொத்தும் சேர்க்க முடியாது. எல்லாம் பாருங்கள், அதெல்லாம் சிஸ்டமேட்டிக் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சின்ன ஒரு சட்டம் போட்டால் டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றுற அளவுக்கு உலகத்தில் செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன. நல்ல வளர்ந்த நாடுகள் பாருங்கள். இப்போ அமெரிக்கா எடுத்தீங்கன்னா ஒரு மாத்திரை கூட கணக்கில் காட்டாம விற்க மாட்டான். அப்போ அந்த மாத்திரை வாங்குறதுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், யாருக்கு கொடுக்கணுன்ற கணக்கு இருக்கணும், அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்கணும், அதில் பில்லிங் சிஸ்டம் ப்ளஸ் அதுக்கு என்ன காசு அது கோர்லேயே டெபிட் ஆகிக்கும். இப்படி எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். தவறு செய்து அதில் ஒரு புள்ளி வச்சுருவான். ஒரு தடவை கடன் வாங்கி திருப்பி கொடுக்கலன்னு சொன்னால் அமெரிக்காக்குள்ளே எவங்கிட்டையும் கடன் வாங்க முடியாது. அப்படி சிஸ்டம் இருக்காங்க. முதல் கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம இருக்கலாம், ஒன்றும் பண்ண மாட்டான். மேற்கொண்டு யாருக்கிட்டையும் கடன் வாங்க முடியாது. இவனுடைய சிட்டிசன்ஷிப் கார்டு வச்சு பட்டன் அமுக்கினா இவன் சரித்திரமாக ஸ்க்ரீனில் வந்துடும். அப்புறம் யார் கடன் கொடுப்பான்? அப்போ டிபி நோட்டே வேண்டியதில்லை, கோர்ட்டு கேஸே வேண்டியதில்லை, கொடுத்தா தானே ஏமாத்துறதுக்கு ஆள் வருவான். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் நிறைய வளர்ச்சி கண்டிருக்கிறது. இது எல்லா இடத்துக்கும் கொண்டு வரது ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. நமக்கு திருடுறதுக்கு வாய்ப்பெல்லாம் போகுமேன்னு சொல்லி நம்ம இன்னும் கொண்டு வர இருக்கிறோம், அவ்வளோதான். அதனால் அந்த நாடுகளெல்லாம் அங்கே அந்த எதிர்பார்க்கறது இல்லை. அதனால் அங்கே எல்லாமே செயல்படுத்தி விட்டாங்க. கல்ஃப் கண்ட்ரிஸு, அமெரிக்கா, லண்டன் போன்ற பல மேல் நாடுகள் எல்லாமே சிட்டிசன்ஷிப் கார்டு தான், எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். எதுவுமே அங்கே பிளாக் பண்ணுறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அதையும் மீறி பண்ணுறாங்க. யாருங்க? அது சில பேர் தான் ஆட்சியாளர்கள் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் அதிகமாக பண்ண முடியாது. அப்படியே செஞ்சால் நம்ம மாதிரியே செய்ய முடியாது. 164 லட்சம் பண்ண முடியாது. சரி, அப்போ என்ன ஆகுது? இந்த குடியுரிமை மட்டும் கொடுக்கப்படுகின்ற போது இந்த பூமியே ஒரு மனுஷனுக்கு சொந்தம். எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். ஏன்னா சொத்து சேர்க்க முடியாது, எவ்வளோ சேர்த்த கணக்கில் தெரிஞ்சு போயிடும். அப்போ பிரச்சனை கிடையாது, நாளைக்கு தேவைன்ற அவசியம் இல்லையே. ஏன்னா கவர்மெண்ட்டே நம்முடைய குழந்தைகளை பொறுப்பெடுக்கிற போது யாருக்கு சொத்து சேர்க்க வேண்டியிருக்குது? இந்திய நாட்டில் இந்த சொத்து சேர்க்கிற ஒரு குணம் வந்ததுக்கு காரணமே அன்செக்யூரிட்டி. ஏன்னா யாரையும் நம்ப முடியாது. நம்ம கையில் காசு இருந்தால் தான் நம்ம ஒரு வேலையை செய்ய முடியும், நம்ம பாதுகாத்துக்க முடியும், நாளைக்கு ஒரு ஏதாவது தேவையான வாங்க முடியும்.
அப்போ நம்முடைய சந்ததிக்கு பணம் தான் ஆதாரம் என்ற ஒரு நிலை பல தலைமுறைகளாக நம்மிடத்துல வித்திலே நல்லா பதிஞ்சு போனதுனால இன்றைக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதையும் மீறி சொத்து சேர்க்கிற குணம் வெளியே வந்துட்டு இருக்கே தவிர இது தேவையில்லை, குழந்தைகளுக்கெல்லாம் அந்தந்த தேவைக்கு எல்லாமே கிடைக்குன்ற நம்பிக்கை வந்து விட்டால் போதும், நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போது ஐக்கிய நாட்டின் மூலமாக ஒவ்வொரு குடிமகனின் உரிமைகளும் பொறுப்பெடுக்கின்ற போது நம்மளுடைய குழந்தைகளை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு கல்வி, மருத்துவம், உணவு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் கொடுத்துருவோம். அப்போ எதுக்கு சேர்த்து வைக்கணும்? அப்போ இந்த மாற்றம் அரசியலில் வருகின்ற போது மனிதனுடைய குணமாற்றம் சீக்கிரம் வந்துடும். அப்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு யாரும் விசா கேட்க மாட்டான். ஏன்னா இவன் இங்கேருந்து வெளியே போகும்போது சூட்கேஸாக அள்ளிட்டு போயிடுவான்னு சொல்லி பயந்து தான் விசா வச்சுருக்கிறானே தவிர எடுத்துகிட்டு போக மாட்டான்னு சொன்னாக்க எதுக்கு விசா? வர்றாங்க, இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க. விசா தேவையா? என்ன தேவையே கிடையாது. போகும்போது சும்மா போனதானே ஆகும். நம்ம ஆளுக்கு வர்றதை பார்த்து தெரியல, ஆளுக்கு ஒரு 14 சூட்கேஸ் எடுத்துகிட்டு வருவோம். கை குழந்தை ஒன்று, அதுக்கு 4 சூட்கேஸு. ஒரு தடவை நம்ம தெரிஞ்சவங்க தான் இங்கேருந்து போனாங்க. இங்கேருந்து போகும்போது எல்லாம் அள்ளிட்டு போயிடுது. 3 வருஷத்துக்கு என்ன வேணுமோ எல்லாம் சூட்கேஸ் 14 சூட்கேஸ் கொண்டு போயிட வேண்டியது. வரும்போது அங்கெல்லாம் என்ன கிடைக்குமோ அதெல்லாம் அள்ளிட்டு இங்கே வந்துட வேண்டியது. இது எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர்லேயே கொஞ்சம் சொத்து சேர்த்துக்குவான். நான் சொன்னேன், இந்த சூட்கேஸ் பார்த்து சொன்னேன், இவங்களை பார்த்த உடனேயே அவன் சட்டத்தை மாற்றிடுவான். இந்த 65 கிலோ மாற்றி அவன் 20 கிலோ மாற்றிடுவான்னு நினைக்கிறேன். என்ன 2 மாதத்தில் சாமியாருக்கு சட்டத்தை மாற்றிட்டான். 34 + 34 இருந்ததை மாற்றி 23 + 23 போட்டுட்டான். இப்போ என்ன அளவு வேணுமில்ல? சம்பாதிக்க போகிற மிச்சமே பண்ணணும்னு சொன்னாக்க அதனால் இது மாதிரி இருக்கிறதுனால தான் மக்கள் விசா போட வேண்டிய அவசியம் இருக்குது. எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆளுன்னு சொன்னால் விசாவே தேவையில்லை. 8வது திட்டம், தனது கடமைகளை நிறைவேற்ற தவறினாலும் தகுதி அற்றிருந்தாலும் அந்த நாட்டு அரசை கைப்பற்றி மக்களை தகுதியுடையவர்களாக ஆக்கி பின்னர் அந்நாட்டு ஆட்சியை அந்நாட்டு மக்கள் ஒப்படைக்கும் பொறுப்பு ஐநா சபைக்கு அளிக்கப்பட வேண்டும். இது அருமையான பராமரிப்பு திட்டம். இது ஏன்னா எந்த சமயத்திலும் மனிதனுடைய அந்த பழைய புத்தி இருக்கு பாருங்க, திருட்டு புத்தி, அது கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி யாராவது ஒருத்தர் உருவாகி அவனுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அவன் சொத்து சேர்க்க ஆரம்பிச்சு அதுக்கு அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு குழுவாக மாறிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த நாட்டிலே அந்த இடத்துல ஐநா சபை ஊடுருவி அந்த மக்களை தன்வசப்படுத்தி தகுந்த ஆட்சியாளர்களை கொண்டு மக்களுடைய பாதுகாப்பெல்லாம் நிறைவாக செய்து கொடுத்து இவர்களுக்கு தகுந்த மாற்றம் பெறுகின்ற வரைக்கும் வழிநடத்தி, இல்லை அவங்க தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் தனியாக அவங்களை அப்புறப்படுத்தி அந்த நாட்டு மக்களிலேயே அவர்கள் பக்குவமாகி ஆட்சியை திறமை செய்கின்ற அளவுக்கு வருகின்ற போது அந்த இடத்துல அந்த கட்டத்தில் அவர்களுக்கு அந்த ஆட்சியை கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கணும். எப்படி குழந்தையை வளர்க்குறோம், அது கையில் விலை மதிப்புள்ள பொருளை கொடுப்போமா? அதே குழந்தை வளர்ந்து ஒரு விவரம் தெரிஞ்ச பிறகு சாவியை கையில் கொடுத்துரும். அதுபோல் அந்த திறம், நிர்வாக திறமும் பாதுகாப்பு தரமும் வருகின்ற வரைக்கும் சமுதாயத்தில் அதே போன்ற ஒரு கோட்பாடு அவசியம். வந்த பிறகு அவர்களுக்கு இடத்துல அவருடைய பொறுப்பை கொடுத்துட்டா அவங்க நல்ல வகையிலே பார்த்து கொள்ளுவாங்க. அப்போது டூ த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஐநா சபை பொறுப்பெடுத்து கொண்டு உலக மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்து கொண்டிருந்தாலும் எப்பவும் ஒரு கண்காணிப்பு அங்கே இருந்துகிட்டே இருக்கணும். எந்த இடத்துல முரண்பாடுகள் வருகின்றனவோ அதே சமயத்தில் அதை களை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரமும் அதுக்குரிய வழிவகைகளும் ஐநா சபை இடத்துல இருக்கணும். 9வது, போர் சட்டவிரோதமாக்கப்பட வேண்டும். போருக்காக ஆயுதங்கள் செய்வது கைவிடப்பட வேண்டும். டிக்ளேர் வார் இல்லீகல். ஏன்னா யுத்தங்கள் எதுக்கு தேவையா இருக்குங்க? ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யுத்தங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. யுத்தம் இல்லாத ஒரு காலம் எங்கேயாவது இருக்குதா உலகத்துல? இது தேவைதானா என்று யாரும் யோசிக்கிறாங்களா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொன்று வாழ்வது நீதி என்று எங்கேயாவது சொல்ல முடியுமா?
ஒருத்தர் கொன்னுட்டான்னு சொன்னால் கொன்னவனுக்கு என்ன பேருங்க? கொலைகாரன். அப்போது யுத்தத்தில் மட்டும் கொன்னுட்டாக்கா அவங்களுக்கு ஜெயம்னு பேரா? ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறான். என்ன ஜெயிச்சிட்டான்? கொன்னுட்டான். அப்போ கொன்னவன் தானே ஜெயிச்சான். ஒருவரை ஒருவர் கொன்று வாழ்தல் நீதியெனில் உலகில் கொலைஞர்களே மிச்சம். இது இயேசுபிரானே சொல்லுவார், கொலைகாரர்களுக்கு புத்திரர்களாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து உங்களுக்கு நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள். கொலைகாரன் பிறந்தவங்களேங்கிறாரு. ஏன்னா இயேசுபிரான் கொல்ல போகிறாங்கல்ல. அப்போ இப்படி சந்ததி இப்படி தான் கொண்டு வந்துட்டு இருந்தீங்க, இப்போ என்னையும் கொல்ல போகிறீங்க. அப்போ கொலைகாரன் என்ன பண்ணுவான்? கொலை தான் பண்ணுவான். இப்படி சந்ததி தொடராக கொலை செய்வதே ஒரு குணமாகவே சமூகத்தில் வளர்ந்து வருது. அது மனிதனுக்குரிய அறிவுக்குரிய சிறப்பு அல்ல. அதனால மரண தண்டனையே நீக்கப்பட வேண்டும் என்றார் மகரிஷி. சட்டத்தில் மரண தண்டனையே கூடாது. ஏன்னா அதற்கான காரண காரியங்களை சிந்தனை செய்து பார்க்கணும். அந்த மனிதன் திருந்துவதற்கு ஆயுள் தண்டனை போதும். திருத்துவதற்குத்தான் சிறைச்சாலைகளை தவிர தண்டிப்பதற்கு அல்ல. அதனால் தண்டனை கூட திருத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலே தான் இருக்க வேண்டுமே தவிர அதை நட்டப்படக்கூடிய வகையில், துன்பத்தக்கூடிய வகையில், உயிரை போக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. இது என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் அகாலமாக கொல்லப்படுகின்ற போது அவனுடைய ஆத்மா என்னாகும்? வான்கந்து காலத்தில் மிதக்கும். ஏன்னா அது பல காலம் வாழ வேண்டிய ஆத்மா. இப்போ ஆத்பாயசாக கொண்டுட்டாங்க, கொலை. அப்போ அது நிறைய பெறாமல் பூமியுடைய காந்த காலத்தில் மிதக்கும். அப்போ என்ன பண்ணும்? யார் மூலமாக தன்னுடைய வெறியை தீர்த்துக்கத்தான் பார்க்கும். அப்போ யார் தீவிரவாதியாக உருவாகிறானோ அவனுக்குள் இந்த ஆத்மா ஊடுருவி அவனுடைய தீவிரவாத தன்மையை பல மடங்கு பெருக்கி விட்டுரும். அப்போது ஒரு சாதாரண ஒரு குற்றவாளியை கொலை செய்தால் ஒரு மகா குற்றவாளியாக ஒருத்தர் வெளிவருவான். இது தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு கோட்பாடு சொன்னாங்க. சதாம் ஹுசேனை தூக்கிலிட்ட போது, ஒரு சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டுட்டீங்க, ஆயிரக்கணக்கான சதாம் ஹுசேன் உருவாவோம் என்று கருத்து சொன்னாங்க. இது அவங்க தெரியாங்க தான் சொன்னாங்க. ஆனால் உண்மை விதி அதுதான். அதனால் யாரெல்லாம் தீவிரவாதத்தை தடம் மாறுகிறார்களோ அத்தனை பேருக்குள்ளும் இந்த ஆத்மா ஊடுருவிடும். அப்போது தீவிரவாதம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கல்ல, குண்டு வைக்கிறது அது இதெல்லாம் எப்படி வருதுங்க. ஸோ இவரில் ஒரு பங்கு தன்னை தரம் மாற்றி கொண்டால் போதும், மேலே உள்ள தீவிரவாதிகளுடைய ஆத்மாக்கள் எல்லாம் இதுக்குள்ளே ஊடுருவி இவனை தன்வசப்படுத்தி கொள்ளும். அப்புறம் அவனை சமாளிக்கிறது அரசாங்கத்தினால முடியாத காரியம். அதனால் போருக்காக செய்யக்கூடிய தளவாடங்கள் எத்தனை மனித உழைப்பு விரயம் பாருங்களேன். யுத்த தளவாடங்களுக்கு என்று செய்யக்கூடிய செலவுகளும் அதனால் உண்டாகக்கூடிய மனித உழைப்பு, நேரம், அதனால் ஏற்படக்கூடிய மனித உணர்வுகளுடைய பாதிப்பு, இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா அழிவுக்கு இவ்வளவு செலவு பண்ணுமா? அது சிந்தனை செய்து பார்த்தோம்னு சொன்னாக்க, ஆயுதங்கள் உற்பத்தி செய்யவில்லைனால யுத்தம் வராதுங்க. ஆயுதம் இருந்தால் அடிச்சுட்டு போகிறான். ஆயுதம் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்ததாக 10வது கோட்பாடு, உலக ஆட்சியின் கீழ் அமைக்கப்படும் தொண்டு நிறுவனம் மக்கள் நல்வாழ்வுக்கான சீர்திருத்தங்களை செய்து வர வேண்டும். அதாவது சேரிட்டபிள் ட்ரஸ்ட். சமுதாயத்தில் எப்போவுமே நல்ல அமைப்புகளுடைய தேவை இருக்குங்க. ஒரு முறை நம்முடைய மன்றம் உலக சமுதாய சேவா சங்கம் பேர் வச்சிருக்காரு சாமி. இது கொஞ்சம் மாத்திரீங்கன்னா உலக நாடுகள் அளவில் நமக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும், வரவேற்பும் கிடைக்கும். உலக சமாதான சேவா சங்கம் இந்த மாற்றம் செய்தால் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். பல பேர் அதுக்கு ஃபைனான்சியலி ஹெல்ப் பண்ணுவாங்க. உலக நாடுகளே அதுக்கு உதவி செய்யும். ஆனால் சாமிஜி அந்த வார்த்தையை வைக்கலை. அப்போ ஏன் உலக சமாதான சேவா சங்கம் பேர் வைக்காமல் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படி வச்சு ஒரு லாபமில்லாத சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, லாபமில்லாத சங்கம் தானே. யாருங்க நன்கொடை அனுப்புகிறாங்க? யாரும் நன்கொடை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை.
ஏதோ சில பேர் நம்ம அதை கொடுத்து தான் உண்டு. கோடிக்கணக்கு சொத்துல இங்கே கிடையாது. ஏன் அப்படின்னா உலக சமாதான சேவா சங்கத்துக்கு உலக அமைதி வந்து விட்டால் வேலை முடிஞ்சது. ஆனால் உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு அது ஆயிலே இல்லை. பூமி உள்ளளவும் மனித குலம் உள்ளளவும் அதுக்கு தேவை. ஆனால் சமாதானம் பெற்ற பிறகும் சமயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் அந்த பொறுப்பையும் எடுத்து தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்ட பெயரே உலக சமுதாய சேவா சங்கம். அதனால இந்த தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை நெறிகளை வழிகாட்டி கொண்டே இருக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப நல்லது போதிக்கப்படவில்லை என்றால் கெட்டது வெளியே வந்துடும். ஏன்னா மைண்ட் இட்ஸ் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். மனமே ஒரு சைத்தான் தான். அது எப்போ வேணும் நம்மளுடைய ட்ராக் மாதிரி பழைய அதுக்கு போயிடும். 11வது திட்டம், எல்லா நாடுகளின் எல்லை கோடுகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஐக்கிய நாடுகள் சபை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பார்டர் தகராறு தாங்க ஆரம்ப காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா யுத்தம் என்பது என்னங்க? இப்போ பக்கத்து சண்டைக்கு எதில் வருதுங்க? சாக்கடை தண்ணி போகிறது சண்டை வரும், அரையும் சிப்பிடி சேர்த்து கட்டிட்டான்னு சண்டை வரும் இல்லையா? கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். எல்லா சொத்து தகராறு, பாக தகராறு, உரிமைகள் அடிச்சிட்டான் பண்ணிட்டான் அதில் தகராறு. இதெல்லாம் எடுத்துட்டு மிச்சத்தை கழிச்சு பாருங்கள் என்ன மிச்சம் வருதுன்னு. ஒன்றும் இருக்காது. அதனால் எல்லா நாடுகளுடைய அந்த எல்லை பாதுகாப்பு என்பதை ஐநா சபை பொறுப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா பாதுகாப்புக்கு என்று ஒரு தேவை இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையில என்ன இருக்குங்க? மலை பிரதேசம் பனி பிரதேசமாக இருக்குது. இது 2 பேருக்குமே பயன்படாத ஒரு இடம்தான். இப்போ கார்கில் யுத்தம் பண்ணாங்க, அங்கே உள்ள -டிகிரி டெம்பரேச்சரில் அதுக்குன்னு விசேஷமான உடை இல்லைன்னு சொன்னால் விரைச்சே செத்து போயிடும் மனுஷன். அந்த இடத்த புல்லு கூட முளைக்கிறது இல்லை. வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? பாகிஸ்தான்காரன் நம்ம தான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்போ ஏன் நம்ம எதிர்க்கிறோம்னு சொன்னால் அது அவனுக்கு சௌரியமான இடம். அங்கேருந்து ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். அடிக்கிறதுக்கே யுத்தம் இல்லை, ஆயுதம் இல்லை, இராணுவம் இல்லைன்னா அங்கே வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு போக முடியும். அங்கேருந்து இந்தியா வேடிக்கை பார்க்கலாம், திரும்பி போய்க்கலாம், அவ்வளோதான். நம்ம மருமலை போயிட்டு கீழே பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அதனால் போர் கருவிகளை நிறுத்திவிட்டாலே யுத்தங்கள் இருக்காது. அப்புறம் எல்லை தகராறு என்ன வருதுங்க? என்ன எல்லையில் தகராறு? எல்லா பொருட்களும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் என்றால் எதுக்காக யாரை போய் நம்ம அடிக்க வேண்டிய தேவை இருக்குங்க? எல்லா பொருட்களும் எல்லா மக்களும் கிடைக்கிது. இப்போ யார்கிட்ட போய் திருடணும் பிடுங்கணும் தேவையே இல்லை. அப்போ உலகத்தில் அப்படி ஏதாவது பற்றாக்குறை இருக்கா? இந்த பொருளெல்லாம் எல்லாரும் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? நகை எடுத்துருங்க, அது கணக்கில் தேராது. காசு எடுத்துருங்க, அது தேவையில்லை. இப்போ என்ன இருக்கு மிச்சம்? சாப்பாடு, துணி, வேலை, மருத்துவம், கல்வி. இதில் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? ஒன்றும் குறையாது. அதனால் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இயற்கை வளங்கள் நிறைவாக இருக்கின்றன. உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகின் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு. அப்போ எல்லாருக்கும் உலகத்தில் பங்கு இருக்குது. அதை உழைத்து பெற வேண்டும். அதுதான் கண்டிஷன். உழைக்காமல் எடுத்தாலே அது சிக்கலை தான் உருவாக்கும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தக்க பருவம் வந்துவிட்டால் உழைத்து தான் வாழ வேண்டும். எந்த ஒரு மனிதனை சார்ந்து வாழ்வது கூடாது. 12வது திட்டம் கடைசி, ஐக்கிய நாடு சபையின் வீட்டு அதிகாரம் நீக்கப்பட வேண்டும். ஏற்கனவே சொன்னோம், ரத்து அதிகாரம் இருக்கிறதுனால நல்ல திட்டங்களாக வந்தாலும் கூட அதை அவங்க செயல்படுத்தாமல் ரத்து செய்துடுறாங்க. அந்த அதிகாரத்தை நீக்கிவிட்டால் நல்ல திட்டங்கள் அமல்படுத்துவதற்கு எளிதாக இருக்கும். அப்போ வல்லரசு நீங்கி நல்லரசாக மாற்றம் பெற்றுவிடும். இப்படி உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் வாழ்க்கை தேவைகளையும்
பாதுகாத்து பராமரித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பை நம்மில் ஒரு சிலரை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்கின்ற மக்களே தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் பல திறமைகள் அடங்கியிருக்கின்றன. சில பேர் நல்லா வேலை செய்வாங்க, ஆனால் நிர்வாகம் பண்ண தெரியாது. சில பேர் நிர்வாகம் நல்லா வரும், ஆனால் இடத்துல உட்காந்து வேலை செய்ய மாட்டாங்க. சில பேர் ஆழ்ந்த சிந்தனை நல்ல கண்டுபிடிப்புகள் எல்லாம் வெளிப்படுத்துவாங்க, அவர்களுக்கு மற்ற வேலைகளில் நாட்டம் இருக்காது. அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய அறிவின் திறமும் பல பரிமாணங்களிலே விரிவுபடும். சமுதாய தேவைகளை ஒட்டி, வாழ்க்கை நீதிகளை ஒட்டி எந்தெந்த மனிதரிடத்தில் என்னென்ன தகுதிகளும் திறமைகளும் அடங்கியிருக்கின்றனவோ அந்தந்த தகுதிக்கும் திறமைக்கும் தக்க வாய்ப்புகள் அளித்துவிட்டால் போதும். அனைத்து மக்களின் வாழ்க்கை தேவைகளையும் நமக்குள்ளாக அந்தந்த திறமைகள் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது அந்தந்த துறைகள் அது நிர்வாகம் சரியா நடக்கும். இந்த கோட்பாட்டை வள்ளுவர் இடத்துல அருமையாக சொல்றாரு. ஒரு இடத்தில் ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றவன் என்பதனால் அவனே எடுத்து இன்னொரு துறைக்கும் போட்டால் இந்த வேலையும் கெட்டு போகும், அந்த வேலையும் கெட்டு போகும். இது நாட்டில் பல இடங்கள் அதுதான் நடக்கும். ஒன்றில் புகழ்பெற்ற திறமைசாலின்னு சொன்னால் உடனே அவனை தூக்கி இன்னொரு இடத்துலையும் அதுக்கே பயன்படுத்துவாங்க. இந்த துறையில் தேர்ச்சி பெற்ற மாதிரி அந்த துறையில் போய் அவனால் ஷைன் பண்ண முடியாது. அப்போது திறமையான ஒருத்தர் இங்கேருந்து எடுக்கப்பட்டதனால் இந்த துறையும் தோல்வி, அந்த துறைக்கு அவன் தகுதி இல்லாதவன் அங்கே போனதால அதுவும் கெட்டது. இந்த ரெண்டும் கெட்டான்னு இதுதான். இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். பல இடங்கள் அதான் நடந்துட்டு இருக்கு. அதனால் தகுதி உள்ளவனுக்கு வாய்ப்பை மறுப்பதும் தகுதி இல்லாதவனுக்கு வாய்ப்பை கொடுப்பதும் இது சமூகத்தை சீரழிக்கின்ற நச்சுகள். இது காரணம் என்னன்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சவன், என் சொந்தக்காரன், எனக்கு காக்கா பிடிச்சே மேலே வந்தவன், எத்தனை வச்சிருக்கோம் நாம. அதனால் திறமை உண்டா இல்லையா என்று தேர்வு செய்து பார்க்க வேண்டும். அது செய்து பார்த்தா தான் அதுக்கு தகுந்த ஆட்களை அது இதில் வச்சா தான் வேலை சரியாக நடக்கும். ஆனால் மனிதனுடைய தரமும் திறமும் பேதப்படுவது இல்லையா? ஸோ பேதங்களை இயற்கை நீதி, மனிதர்கள் வேறுபாடு, அதை ஏற்று மதித்து அதை தக்கவாறு பயன்படுத்திக் கொள்வதும் அதே அறிவின் சிறப்பு தான். அதையும் சில பேர் செய்தாகணும். அவங்க தான் ஐநா சபையில் இருக்கணும். அப்படி ஐநா சபையை ஊர்லக கூட்டாட்சியாக மாற்றி அதன் கீழ் அனைத்து நாடுகளின் அரசாங்க அமைப்பையும் ஏற்படுத்துகின்ற போது ஒவ்வொரு நாட்டிலேயும் பல துறைகளை நிறுவி அதில் ஊழலற்ற ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர முடியும். அப்போது என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைத்து விடும். மறுசு எதுக்கு மேலாக இது திட்டங்களை போட்டாங்க. இந்த திட்டத்தை சார்ந்து ஒரு செயல்பாடு வருகின்ற போது சொல்கிறாங்க, மக்களுக்கு இந்த வாழ்க்கை தேவைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தானே பணம். உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, உழைத்த பிறகு ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க, ஒரு முத்திரை. அந்த டோக்கன் கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும், துணியும் கொடுத்துருவாங்க, இருக்கிறதுக்கு 10க்கு 10 இடம் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும். அப்போது ஒரு மனிதனுக்கு சொத்து என்னன்னா 10க்கு 10 பெட்ரூமும் டாய்லெட் ரூம் மட்டும்தான் சொத்து. கிச்சனு, டைனிங்கு, ரீடிங் ரூமு, பூஜா ரூமு எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு பொதுவான தியான மண்டபம் இருக்கும், பொதுவான கிச்சன் இருக்கும். 2000 பேருக்கு ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா 200 பேருக்கு சமையல் வேலை, 200 பேருக்கு சமையலுக்கான சாமான்களை வாங்கி பராமரித்து கொடுக்குற வேலை, மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற வேலையை போய் பார்க்குறது தான் வேலை. 4 மணி வேலை செஞ்சால் போதும், மீதி நேரம்லாம் வந்து குழந்தைகளை வளர்க்கலாம், அவங்களுடைய ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தலாம். காசே இல்லைன்னா அப்புறம் எது சொத்துக்கு சேர்க்குற வேலை, வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை. அதுக்கு மேலே எந்த மனுஷனையும் ஒரு இடத்துல தங்க விட வேண்டான்றாரு. தங்க விட்டாலும் பர்மனண்ட் அட்ரஸ் வந்தாலும் சொத்து சேர்த்துருவான். அதனால் 2 வருஷத்துக்கு ஒருக்கா உலகத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும், இடம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன, அது வாழும் காலத்திற்குள் உலகம் போல சுற்றி வந்துடலாம், விசா இல்லாமல் செலவு இல்லாமல். சொத்தும் சேர்க்க முடியாது. எவ்வளவு சிந்திச்சிருக்கா தெரியுங்களா மகர்ஷி? கதை உண்டு, தாழ்பால் உண்டு, பூட்டும் சவையும் பொற்காய்ச்சல் உண்டு. என்ன
அப்புறம் நம்ம சும்மா இருக்குமா, நம்ம கேள்வி கேட்போம், ஏன் சாமி சொத்தே இல்லை, அப்புறம் எதுக்கு கதவு தாழ்பால் எல்லாம் அப்படின்னா, அது கதவு இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வேற நாயகி உள்ள வந்து வச்சு அசிங்கப்படுத்துச்சுன்னா எப்படி மனசு கூடி இருக்கிறது? ஆனால் கதவு வேணும்ன்றார். அப்புறம் எதுக்கு தாழ்பால், எதுக்கு சாமி? காத்தடிச்சா கதவு திறந்துக்காது. அப்போ அந்த கொண்டி போட்டு போனப்போ பூட்டுக்கு போடுவானே, இப்போ இருக்கு அரபு நாடுகளில் பூட்டே கிடையாது. எனக்கு கிடைச்சா தொங்கு விட்டுரும், அவ்வளோதான். அதுக்கு பயந்தே யாரும் திருடுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. ஆனால் அது சிறப்பு இல்லை, மனிதனாக உணர்ந்து நமக்கு தேவையில்லைன்னு இருக்கிறான் பாருங்க, இது பாசிட்டிவ் அப்ரோச். அப்படி ஆக்கப்பூர்வமாக மனிதன் வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்து செயல்பாடுகளையும் மகிழ்ச்சி ஆராய்ந்து பார்த்து உலக சமாதானம் என்று ஒரு தனி நூலே கொடுத்துருக்காருங்க. அது பொதுவாக யாரும் படிக்கிறது மேலே நான் இன்னும் படித்தது இல்லை. ஏன்னா அது என்னைக்கோ வரப்போகிறது அப்படின்னு அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறோம். ஆனால் அது எல்லா வழிவகைகளையும் மகிழ்ச்சி விளக்கியிருக்கிறாங்க. ஸோ எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றதிலிருந்து ஒவ்வொரு செயல்பாடும் எப்படி இருக்கும் என்றதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமாக அகக்காட்சிகளாக கண்டு அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி பணத்தை ஒழித்து விட்டால் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கும். இந்த உலகமென்ற மண்ணில் மனிதன் ஆனந்தமாக வாழ்வது சாத்தியமே. அப்படிப்பட்ட காலம் வரும், அதுக்கு இன்னொரு 100 ஆண்டு ஆகும். அது வரைக்கும் நம் வாழ்வில் அறவாழ்வின் நாட்டத்தை இருக்கணும். உலக நல வாழ்த்து கவியில் கடைசியில் சொல்கிறாங்க, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். ஸோ ஒரு நாள் வரும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்தாகணும்? அதே வழிவகையில் நாம் என்று வாழ்ந்து கொண்டு போகணும். அப்போ சமுதாய சட்டத்திட்டங்களை மதித்து, இறை நீதியை மதித்து, நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி தக்க வகையில் வாழ்கின்ற போது இந்த நாளிலே கூட அந்த உலக சமாதானம் என்ற நிலை நம்முடைய மன அளவிலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ தனி மனித அமைதி உலக அமைதிக்கு வித்து. தனி மனித அமைதி பெற்றுவிட்டால் அந்த குடும்பத்தில் சிக்கல் குறைவு, பிரச்சனை குறைவு. ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெறுகின்ற போது அந்தந்த குடும்பத்தில் உள்ள அமைதி முழுமை பெற்றுவிடுகிறது. இப்படி குடும்பங்கள் அமைதி பெறுகின்ற போது அந்த சமுதாயம் அமைதி பெறும். அந்த சமுதாயம் அமைதி பெறுகின்ற போது நாடுகள் அமைதி பெறும். நாடுகள் அமைதி பெறுகின்ற போது உலகம் அமைதி பெறும். இந்த வகையில் அல்லாது வேற எந்த வகையிலாவது சமாதானம் வருமா, அமைதி வருமானு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா சட்டம் போட்டு உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வர முடியாது, அமைதியை ஏற்படுத்த முடியாது. இதற்கு சாட்சி கடந்த கால சரித்திரமே. கொஞ்சம் நெஞ்ச காலம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு மனுஷன் பிறந்து. ஆனால் இந்த வகை வாழ்க்கையிலேயே வாழ்ந்துக்கிட்டு நமக்கு எல்லா நாளும் வருமானு சொன்னால் என்றைக்கும் வந்து சேராது. அதனால் ஒரு மாற்றம், மத மாற்றம் அல்ல, மன மாற்றம் தேவை. அந்த மன மாற்றமே வாழ்க்கையின் தர மாற்றமாக மாறுமே தவிர வேறு எந்த வகையிலும் இது சாத்தியம் இல்லை என்று ஆய்ந்து கண்ட தீர்வை மகிழ்ச்சி நமக்கு ஒரு வாழ்க்கை நெறியாக தந்திருக்காங்க. இந்த வாழ்க்கை நெறிகளை அறிந்தவர்கள் சிலராக இருந்தாலும் அதை கொஞ்சம் உறுதியாக பற்றி கொண்டவர்கள் ஒரு சிலர். அந்த சிலரில் நாம் இருக்கிறோம். அப்போ பற்றி கொண்ட இந்த கருத்தை இன்னும் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்தி அதனுடைய பலன்களை நாமும் நிறைவாக பெற்று வருகின்ற சந்ததியும் அதை பெறக்கூடிய வகையிலே நாம் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.